வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ். மீண்டும் ஒரு துக்க செய்தியில உங்களை சந்திக்கிறதுல மன வேதனை அடைகிறேன். என்னடா துக்க செய்தின்னு பார்த்தோம்னா, வனவிலங்கை கொன்றது ஒரு மனித விலங்கு, அப்படித்தான் சொல்லணும். கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு வனப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையை பார்த்தோம்னா அதை சுற்றி அவ்வளவு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் பார்த்தோம்னா இன்னைக்கு சென்சஸ் படி 2024-25 முடிக்க நம்ம சென்சஸ் பார்த்தோம்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட யானை இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிறுத்தை இருப்பதாகவும், பூனை, காட்டு பூனை வகைகள் அவ்வளவு நிறைந்து காணப்படுதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் காட்டுக்கு ராஜா நம்ம சிங்கம்னு சொல்கிறோம். ஆனால் காட்டுக்கு ராஜா சிங்கம் கிடையாது, யானையை தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த யானை வந்து சுமார் ஒரு நாளைக்கு 200 முதல் 300 கிலோ வரை உணவை உட்கொண்டு 50 கிலோமீட்டர் தூரம் சுற்றுது. அந்த சுற்றி வர பாதையில் அது உண்ட உணவு கழிவுகள் விதைகளாக விழுந்து அந்த யானை சாணத்துல இருந்து மரங்களா உருவாகுது. அப்படித்தான் காடு உருவாகுது. ஒரு யானை அழிஞ்சா அப்ப என்ன ஆகுது, ஒரு காட்டே அழியுது. அப்படி நாம பார்த்தோம்னா இன்னைக்கு தொடர்ச்சியா இந்த ஒரு மாத காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஒரு 3 யானை, அதுவும் குறிப்பாக 3மே பெண் யானை இறந்திருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, மதுக்கரை ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஒரு பெண் யானை இறக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண் யானை அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொண்டு நகரத்துக்குள்ளே வருது. வரும்போது தன்னுடைய குட்டியும் கூடவே கூட்டிகிட்டு வருது. அப்போ பார்த்து அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த யானையை வந்து மயக்க ஊசி போட்டு பிடிச்சி அதுக்குன்னு ஒரு ட்ராப் அமைச்சு அந்த யானைக்கு உண்டான குளுக்கோஸ் எல்லாம் கொடுத்து காப்பாற்ற பார்க்குறாங்க. அந்த முயற்சி செயலிலேருந்து அந்த யானை இறந்துருந்து. ரெண்டாவது குட்டியை காப்பாற்றி கொண்டு போய் அந்த குட்டி யானையை கொண்டு போய் யானை காப்பகத்தில் விட்டு அதை பராமரிச்சுட்டு வராங்க. அந்த துக்க செய்தி அடங்கிறதுக்குள்ள நேற்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு பெண் யானை, சுமார் 16 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை, அதுவும் கர்ப்பிணி பெண் யானை, அதே போல் காட்டுக்குள்ளே இருந்து நகரத்தை நோக்கி வருது. எதுக்குடான்னு பார்த்தோம்னா, உணவு பற்றாக்குறையினால தான் நோய்வாய்ப்பட்ட யானைகள் தான் காட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் மனிதர்களின் உதவியை நாடி வரும். அந்த யானைக்கு நாம் செஞ்ச கைமாறி என்ன, நாம் உண்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு போய் அந்த குப்பை கிடங்களை போட்டு, அதில் சொல்கிறாங்க குறிப்பாக அந்த யானையை வந்து அட்டாப்சி உடல் குறாய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த யானையின் வயிற்றில் கிட்டத்தட்ட சுமார் 70 கிலோ பிளாஸ்டிக்கும் அலுமினிய ஃபாயில்களும் ஜீரணிக்கம் செய்ய முடியாமல் அந்த உடவுகளிலே தங்கிட்டதாக சொல்கிறாங்க. எப்படி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரேஸு குறுக்குறே அந்த இதுன்னு சொல்லி பிளாஸ்டிக்கை போட்டு திணிச்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே நமக்கே தெரியுது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கணைய வேலை செய்யலை, கல்லீரல் வேலை செய்கிறாங்கிறாங்க. அதே போல் அட்டாப்சி பண்ண டாக்டர் சுகுமார் சார் என்ன சொல்கிறாங்க, அந்த யானையுடைய வயிற்றில் 15 மாதம் முதல் 16 மாதம் மதிக்கத்தக்க ஒரு யானை குட்டி இருந்ததாகவும், இன்னும் 2 மாதம் விட்டுருந்தா அந்த யானை குட்டி வெளியே வந்து இந்த உலகத்தில் அதுக்குண்டான இடத்த அது தக்க வச்சிருக்கும். அதுக்குள்ளே இந்த மனித மிருகங்கள், நம்மை போன்ற மனித மிருகங்கள்லாம் அங்கே போய் எதுக்கு போனானுன்னு தெரியல, குடிக்கிறதுக்கு போனானுங்களா இல்லை கூத்தடிக்கிறதுக்கு போனானுங்களான்னு தெரியல, அந்த காட்டுக்குள்ளே போய் கண்ட கழிவுகளை குடிச்சு போட்டு பாட்டிலை பிடிச்சி போட்டு, குறிப்பாக அதில் நம்ம மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எவனோ சைட் டிஷ் எடுத்துகிட்டு போயிருக்கான், ஊறுகாய் பேக்கெட்டு சிப்ஸ் பேக்கெட்டுமா, ஊறுகாய் பேக்கெட்டாக இருந்ததாகவும் அந்த டாக்டருக்கு சொல்கிறாங்க. அவ்வளோ வேதனையாக இருக்குது. அதை ஜீர்ணிக்க முடியாமல் அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த வயிற்றில் தங்கி இன்றைக்கி அந்த பெண் யானை இறந்துடுச்சு. இது தொடர்ச்சியாகவே இருக்குது. ஏன் இது இப்படி இருக்குது? இதுக்கு நாம் என்ன தான் பண்ணணும்? ஒன்று, கழிவு மேலாண்மையை நம்ம பெருக்கணும். இந்த மனித பதர்களே, மனித விலங்குகளே, நீங்கள் எப்படி உங்களுக்கு காலையில் வந்து செவ்வாழை வேணும், மதியமாச்சுன்னா நல்ல கூட்டு பொரியலோட வேணும், சாயந்தரமாச்சுன்னா சப்பாத்தி சிக்கனோட வேணும்னு நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட்றீங்களோ, அதை நீங்கள் எப்படி பிரித்து சாப்பிட்டு கழிவுகளை கொண்டு போய் பிரித்து போட சொல்லலாம். அதை போடுங்க. அது எங்கே கழிவை கொண்டு போய் போடணுமோ அங்கே போடணும். அதை கொண்டு போய் நீ குடிக்கிறதுக்கு கூத்தியாலோட போய் எங்கேயோ கொண்டு போய் காட்டுக்குள்ளே போட்டு இன்றைக்கி இந்த விலங்குகள் அழிஞ்சால் இந்த காடு அழியும். அடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம எதையுமே விட்டுட்டு போக முடியாது. இன்றைக்கி ஒரு யானை எழியறதுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு சுற்று வளையத்துக்குள்ள ஒரு காடே அழிக்கப்படுது. அவ்வளவு கேவலமான நிலைமையில நாம் இருக்கோம். இதற்கு இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணுதுன்னே புரியறதில்லை. இது தொடர்ச்சியாகவே இருக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணணும்? வன ஆய்வாளர்களே, காப்பாளர்களே, தயவு செய்து எவங்கிட்டையும் 500 1000 கொடுக்குறான்னு சொல்லி அவனை உள்ள வாங்கி காசை வாங்கிட்டு நீ உள்ளே போ, இந்த ரேஞ்சர் வரக்கு 2 மணி ஆகும், அதுக்குள்ளே போய் திரும்பி வான்னு யாரையும் விடாதீங்க. நீங்கள் விடுற செயல் தான் இது போன்ற யானைகள் வந்து இறக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்க முடியுமா? நான் அப்படி என் மேலே வழக்கு போடுற மாதிரி தான் சொல்லுங்கள், வழக்கு போடுங்க. இதுக்கு உண்டான ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். எத்தனையோ பேர் போகிறானுங்க, கேட்டால் அந்த ப்ரொமோட்டருங்காங்க, இந்த ப்ரொமோட்டருங்கிறானுங்க, நைட் ஆச்சுன்னா 12-1 மணிக்கு மேலே காட்டுக்குள்ளே போயிடுறானுங்க. அந்த ப்ரொமோட்டர் கொடுக்குற காசுக்கும் அவன் வாங்கி தர சரக்குக்கும் இவனுக்கு வாங்கி இந்த ரேஞ்சர்லாம் விட்டுறானுங்க. இது இல்லைன்னு சொல்லி உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியும், ஆமான்னு சொல்லி என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க வேணுன்னா என் மேலே கேஸ் போடுங்க, இல்லை நான் முடிஞ்ச நான் சாட்சியை கொடுக்குறேன். அவ்வளவு கேவலமாக இருக்குது. தயவு செய்து இனிமேல் தொடர்ச்சியாக இது வந்து நடக்கக்கூடாது. யானை வந்து மிகப்பெரிய வனவிலங்கு.
கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 கிலோ இருக்கக்கூடிய விலங்கு சாதாரண குப்பை, பிளாஸ்டிக் குப்பையை சாப்பிட்டு இறந்து போகுதுன்னா நம்மலாம் யோசிச்சு பாருங்க. வெறும் 60 முதல் 100 கிலோ இருக்கக்கூடிய நாம அதே பிளாஸ்டிக் தான் உட்கொள்றோம். இதே நிலைமை நாளைக்கு நமக்கும் வரும். தயவு செய்து பிளாஸ்டிக் பொருட்களை வனத்துல கொட்டாதீங்க. விலங்கு வாழக்கூடிய இடம் தான் வனம். இந்த இடமானது எல்லா மனித உயிர்கள் மட்டும் இல்ல, வனவிலங்குகள் எல்லாத்துக்குமே சொந்தமானது. அவர்கள் இடத்தில் அவர்கள் நல்லபடியா வாழ. இது போன்ற கேடுகட்ட செயல்களை மனித பதர்கள் நாம செய்யக்கூடாது. இப்படியே தொடர்ச்சியா போச்சுன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம்தான். அதுலயும் இந்த குறிப்பா அந்த பெண் யானை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அந்த யானையை காப்பாற்றுறதுக்கு அந்த டாக்டர் சுகுமார் டீம் எவ்வளவோ போராடி இருக்காங்க. அந்த காதில் டெய்லி ஒரு 25 முதல் 30 லிட்டர் வரை குளுக்கோஸ் செலுத்தினதாகட்டும், அதுக்கு உணவு கொடுத்ததாகட்டும், கடைசியில் அந்த 4 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்து 5ஆவது நாள் இது இறந்து போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய கொடுத்த பழங்கள் கூட ஜீரணமாகாமல் இறந்துருக்கு. இதை சிந்திச்சு பாருங்க. இந்த நிலைமை மாறணும்னா நாம் என்ன பண்ணணும்? மனிதர்களாகிய 6 அறிவு கொண்ட நாம மாறணும். உன்னுடைய இடம் இது, என்னுடைய இடம் இது. இன்னைக்கு நாம ஒரு வீடு வாங்கினா கூட நம்மளால ஒரு மரம் வச்சு அதை செடியை வச்சு மரமாக்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். ஆனா அது அவ்வளவு பெரிய வன விலங்கு, அவ்வளவு பெரிய வனத்தை உருவாக்கி வச்சிருக்கு. நாம் அதை அழிக்காட்டியும் பரவாயில்ல, அதை பாதுகாக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அது அதை பாதுகாத்துக்கும். நாம் அதையும் அழிச்சோம்னா நாளைக்கு இந்த அழிவு நம்மையும் தான் நோக்கி வருங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக கூறிக்கிறேன். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.